ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று வெறும் சாதாரண நாள் கிடையாது, மாசி மாத பிரதோஷம். இந்த ஒரு நாள் முழுவதும் சிவபெருமான் தன்னுடைய கருணையை நமக்கு பொழியக்கூடிய ஒரு நாள். மகாபிரிவா சொன்ன ரகசியங்களோடு இன்று இரவு செய்ய வேண்டிய ஒரு தீப பரிகாரம் ஒன்று இருக்கு. இந்த ஒரு தீப பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இந்த பிரதோஷ நாளில் பெரியவா கூறிய ஒரு முக்கியமான செயல். பிரதோஷம் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு தீபத்தையாவது நம்ம கட்டாயம் ஏற்ற வேண்டும். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? பிரதோஷம் என்பது சிவன் நடமாடக்கூடிய ஒரு நேரம். அந்த ஒரு நேரத்தில் ஒளி ஏற்றப்படுவது தீய சக்திகளை உடனே அகற்றிவிடும். நம்முடைய வீட்டில் நன்மை சக்தியை நிலையாக நிறுத்தி வைப்பதற்கு நீங்கள் அந்த ஒரு தீபத்தை பிரதோஷத்தின் இரவு ஏற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். தீபம் ஏற்றுவது என்பது வீட்டின் இருளை அகற்றுவதற்காக கிடையாது, நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய இருள்களை அகற்றுவதற்காக மட்டுமே. பிரதோஷ இரவில் நம்ம தீபத்தை ஏற்றுவது முக்கியமாக இருக்கும். அதிலையும் பாவ நிவர்த்தி. இந்த பிரதோஷ இரவில் தீபம் ஏற்றினால் நாம் செய்த தவறுகள் உடனே கரைந்து போகும். ராகு கேது தோஷங்களும் உடனே நீங்கும். அவர் சொன்னது போல தீபத்தின் ஒளி ராகுவின் இருளை உடனே எரித்துவிடும். நம்முடைய வீட்டில் நன்மைக்கான ஒரு சக்தியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தூங்கும் பொழுது வீட்டில் ஒரே ஒரு தீபம் ஏற்றப்படுவது அது வீட்டினுள் நடக்கக்கூடிய அதிர்வுகளை நேராக மாற்றும். மனதில் ஒரு அமைதி ஏற்படும். தீபத்தின் ஒளியை 10 வினாடி பார்க்கும் பொழுது நம்முடைய மூளை அமைதியாகி தூக்கமானது நன்றாக வரும். இன்று இரவு நீங்க எந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னா, சிவனுக்கு ஏற்ற ஒரு தீபம், எள்ளெண்ணெய் அதனுடன் நெய் சேர்த்து ஏற்ற வேண்டிய ஒரு தீபம். இதை ஏன் நம்ம ஏற்றோம் அப்படின்னா, எள்ளெண்ணெய் பாவ நிவர்த்தியாகவும், நெய்யானது தெய்வ அனுக்கிரகம். இந்த இரண்டும் கலக்கும் பொழுது நம்முடைய சக்தியானது 11 மடங்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்று பெரியவா கூறியிருக்கிறார். இந்த இரண்டையும் சேர்த்து நீங்கள் ஏற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். உங்களுடைய உயிரின் இருளை எரிக்கக்கூடிய ஒரு அக்னியாகவும் மாறும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பிரம்மாண்ட ஒரு தீபமானது இருக்கு. இன்று இரவு நீங்க செய்ய வேண்டிய, யாரும் இதுவரை பெரும்பாலும் செய்யாத ஒரு தீபம். அருகம்புல் அதனுடன் எள்ளெண்ணெய் அதனுடன் நெய் கலந்த ஒரு பிரம்மாண்ட தீபம். இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அருகம்புல் இது மனத்தில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். எள்ளெண்ணெயானது கேடுவை நீக்கிவிடும். நெய்யானது ஆசீர்வாத சக்தியை நமக்குள்ள ஏற்படுத்தும். இந்த மூன்றும் சேர்ந்து சிவபெருமானின் சக்தியை நேரடியாக இருக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, ஒரே ஒரு மண் குட்டி விளக்கு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மண் விளக்கில் ஏற்றினால் இயற்கையின் சக்தி நீராக நமக்குள் வந்துவிடும். இந்த அருகம்புல்லை 3 துண்டுகளாக வெட்டி கொண்டு அதை விளக்கின் அடியில் வைத்துக்கொண்டு எள்ளெண்ணெயை 5 துளி ஊற்றி விடுங்கள். நெய் துளி சிறிதளவு 2 துளிகள், நெய்யை 2 துளிகள் ஊற்றி விடுங்கள். வில்லம்பு இல்லாமல் பருத்தி தீக்குச்சி வைத்து ஏற்ற வேண்டும். இதுவே உங்களுக்கு பெரியவா சொன்ன ஒரு உயிரின் ஒரு ஒளி தீபமாக இருக்கும். இந்த ஒரு தீபத்தை எப்பொழுது ஏற்ற வேண்டும் அப்படின்னா, இரவு 9 மணியிலிருந்து இரவு 11 மணிக்குள் ஏற்றலாம். ஆனால் இரவு 9 to 10 இதுதான் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். இது சிவபெருமானின் அர்த்த ராத்திரி கணம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நேரம். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க தீபத்தை ஏற்றுவது தெய்வ சக்தி அதிகமாக மாறும். நம்முடைய மூச்சு நிலையாக இருக்கும். மனமானது அமைதியாக இருக்கும். இதனால் தீப சக்தியானது நேராக நமக்குள் ஏறிவிடும். எனவே இதனை மட்டும் நீங்க ஏற்றி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு, நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடைய முடியாது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று வெறும் சாதாரண நாள் கிடையாது, மாசி மாத பிரதோஷம். இந்த ஒரு நாள் முழுவதும் சிவபெருமான் தன்னுடைய கருணையை நமக்கு பொழியக்கூடிய ஒரு நாள். மகாபிரிவா சொன்ன ரகசியங்களோடு இன்று இரவு செய்ய வேண்டிய ஒரு தீப பரிகாரம் ஒன்று இருக்கு. இந்த ஒரு தீப பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இந்த பிரதோஷ நாளில் பெரியவா கூறிய ஒரு முக்கியமான செயல். பிரதோஷம் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு தீபத்தையாவது நம்ம கட்டாயம் ஏற்ற வேண்டும். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? பிரதோஷம் என்பது சிவன் நடமாடக்கூடிய ஒரு நேரம். அந்த ஒரு நேரத்தில் ஒளி ஏற்றப்படுவது தீய சக்திகளை உடனே அகற்றிவிடும். நம்முடைய வீட்டில்
நன்மை சக்தியை நிலையாக நிறுத்தி வைப்பதற்கு நீங்கள் அந்த ஒரு தீபத்தை பிரதோஷத்தின் இரவு ஏற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். தீபம் ஏற்றுவது என்பது வீட்டின் இருளை அகற்றுவதற்காக கிடையாது, நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய இருள்களை அகற்றுவதற்காக மட்டுமே. பிரதோஷ இரவில் நம்ம தீபத்தை ஏற்றுவது முக்கியமாக இருக்கும். அதிலையும் பாவ நிவர்த்தி. இந்த பிரதோஷ இரவில் தீபம் ஏற்றினால் நாம் செய்த தவறுகள் உடனே கரைந்து போகும். ராகு கேது தோஷங்களும் உடனே நீங்கும். அவர் சொன்னது போல தீபத்தின் ஒளி ராகுவின் இருளை உடனே எரித்துவிடும். நம்முடைய வீட்டில் நன்மைக்கான ஒரு சக்தியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தூங்கும் பொழுது வீட்டில் ஒரே ஒரு தீபம் ஏற்றப்படுவது அது வீட்டினுள் நடக்கக்கூடிய அதிர்வுகளை நேராக மாற்றும். மனதில் ஒரு அமைதி ஏற்படும். தீபத்தின் ஒளியை 10 வினாடி பார்க்கும் பொழுது நம்முடைய மூளை அமைதியாகி தூக்கமானது நன்றாக வரும். இன்று இரவு நீங்க எந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னா, சிவனுக்கு ஏற்ற ஒரு தீபம், எள்ளெண்ணெய் அதனுடன் நெய் சேர்த்து ஏற்ற வேண்டிய ஒரு தீபம். இதை ஏன் நம்ம ஏற்றோம் அப்படின்னா, எள்ளெண்ணெய் பாவ நிவர்த்தியாகவும், நெய்யானது தெய்வ அனுக்கிரகம். இந்த இரண்டும் கலக்கும் பொழுது நம்முடைய சக்தியானது 11 மடங்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்று பெரியவா கூறியிருக்கிறார். இந்த இரண்டையும் சேர்த்து நீங்கள் ஏற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். உங்களுடைய உயிரின் இருளை எரிக்கக்கூடிய ஒரு அக்னியாகவும் மாறும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பிரம்மாண்ட ஒரு தீபமானது இருக்கு. இன்று இரவு நீங்க செய்ய வேண்டிய, யாரும் இதுவரை பெரும்பாலும் செய்யாத ஒரு தீபம், அருகம்புல் அதனுடன் எள்ளெண்ணெய் அதனுடன் நெய் கலந்த ஒரு பிரம்மாண்ட தீபம். இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அருகம்புல் இது மனத்தில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். எள்ளெண்ணெயானது கேடுவை நீக்கிவிடும். நெய்யானது ஆசீர்வாத சக்தியை நமக்குள்ள ஏற்படுத்தும். இந்த மூன்றும் சேர்ந்து சிவபெருமானின் சக்தியை நேரடியாக இருக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, ஒரே ஒரு மண் குட்டி விளக்கு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மண் விளக்கில் ஏற்றினால் இயற்கையின் சக்தி நீராக நமக்குள் வந்துவிடும். இந்த அருகம்புல்லை 3 துண்டுகளாக வெட்டி கொண்டு அதை விளக்கின் அடியில் வைத்துக்கொண்டு எள்ளெண்ணெயை 5 துளி ஊற்றி விடுங்கள். நெய் துளி சிறிதளவு 2 துளிகள், நெய்யை 2 துளிகள் ஊற்றி விடுங்கள். வில்லம்பு இல்லாமல் பருத்தி தீக்குச்சி வைத்து ஏற்ற வேண்டும். இதுவே உங்களுக்கு பெரியவா சொன்ன ஒரு உயிரின் ஒரு ஒளி தீபமாக இருக்கும். இந்த ஒரு தீபத்தை எப்பொழுது ஏற்ற வேண்டும் அப்படின்னா, இரவு 9 மணியிலிருந்து இரவு 11 மணிக்குள் ஏற்றலாம். ஆனால் இரவு 9 to 10 இதுதான் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். இது சிவபெருமானின் அர்த்த ராத்திரி கணம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நேரம். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க தீபத்தை ஏற்றுவது தெய்வ சக்தி அதிகமாக மாறும். நம்முடைய மூச்சு நிலையாக இருக்கும். மனமானது அமைதியாக இருக்கும். இதனால் தீப சக்தியானது நேராக நமக்குள் ஏறிவிடும். எனவே இதனை மட்டும் நீங்க ஏற்றி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு, நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர.